Students, போன கிளாஸ்ல நாம terminology in coordination compounds பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அதில் நம்ம டெர்மினாலஜியில் டிஸ்கஸ் பண்ண டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை இப்போ பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் பாருங்க. இதை கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். ஸோ இங்கே பிளாட்டினம் தான் இருக்குது, பட் அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு பிளாட்டினே போட்டு வைப்போம். பிளாட்டினம் லிகாண்ட், இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்குது. 3 லிகாண்ட்ஸ் இருக்குது. நைட்ரோ, அதாவது 3 டைப்ஸ், அக்வா, அமைன். ஸோ இப்போ என்னென்ன இருக்குது, NO2 மைனஸ், வாட்டர், அக்வா, அமைன். ஸோ த லிகாண்ட்ஸ். இது வந்து நெகட்டிவ் லிகாண்ட், இது ரெண்டு நியூட்ரல் லிகாண்ட். கோஆர்டினேஷன் என்டிட்டி, வெளியே இருக்கக்கூடியது சிம்பிள் அயான், இது Br மைனஸ். அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டான சார்ஜ் ஆப்போசிட்டாக வேணும்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் மேலே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்கணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், பிளாட்டினம் NO2 H2O NH3 twice plus. இதுதான் வந்து நமக்கு என்ன, கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் தி சென்ட்ரல் மெட்டல் அயான். இப்போ பிளாட்டினத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாதுன்னு வச்சுக்கலாம் இங்கே. ஸோ லெட் இட் பி எக்ஸ் ப்ளஸ் NO2 இருக்குது. எவ்வளோ டைம் இருக்குது, 1 டைம். 1 இன்ட்டு NO2ஓட சார்ஜ் -1 ப்ளஸ் வாட்டர் 1 டைம் இருக்குது. வாட்டர் நியூட்ரல் தான், ஸோ சார்ஜ் இஸ் 0. அமைன் 2 டைம்ஸ், அதுவும் நியூட்ரல் தான், சார்ஜ் இஸ் 0. ஈக்குவல் டு இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி அல்லது கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே என்ன சார்ஜ் இருக்குது, +1. ஸோ எக்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு +1. இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 1 + 1 2, ஸோ +2. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய மெட்டல் அயன் என்னென்னா பிளாட்டினம் +2. அதாவது இப்படி எழுதணும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து +2. கோஆர்டினேஷன் நம்பர், இந்த மெட்டல் அயான் எத்தனை லிகான் கூட சேர்ந்துருக்குன்னு பாருங்க. 1 2 2 அமைன் 4. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் பார்ப்போம். இந்த காம்ப்ளெக்ஸஸ்ங்கிறது எதை குறிக்கினா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான். டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். இந்த காம்ப்ளெக்ஸஸை வந்து ரெண்டு மெத்தடில் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் நெட் சார்ஜ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே, அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே இருக்கிற சார்ஜை பொறுத்து 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் வர கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் ஆர் கேட்டயானிக் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். பொதுவாக கோஆர்டினேஷன் காம்பவுண்டை காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுன்னு சொல்கிறது உண்டு. ஸோ எ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் in which the coordination sphere carries positive charge is called cationic complex. இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் பாருங்க. FeH2O 6 3+.
CuNH3 4 times 2 plus PtNH3 4 times 2 plus CONH3 6 times 3 plus. ஸோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இதில் எல்லாம் கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ செகண்டு ஏனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் என்ன, இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ். coordination sphere carries negative charge. ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் என்னன்னு சொல்லலாம், ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபெர்ரோ சயனைடு அயான், PtCl4 2 minus. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே சார்ஜே இருக்காது. கோஆர்டினேஷன் ஸ்பியர் carries no charge. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆர் நியூட்ரல் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NiCO4, FeCO5, CONH3 thrice Cl3 அண்டு ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த AgCN2 மைனஸ் இதுவும் ஒரு ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் தான். சரி, இன்னொரு டைப்பு இருக்குது, பட் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டயானிக் அண்ட் ஏனயானிக் காம்ப்ளெக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அயனும் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து வரும். அது ஒரு டைப்பாக வச்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வித் கேட்டயானிக் அண்ட் ஏனயானிக் காம்ப்ளெக்ஸஸ், காம்ப்ளெக்ஸ் அயன்ஸ். கேட்டயானிக் அண்ட் anionic complex ions. ஸோ ரெண்டுமே இருக்கிற மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வித் both cationic and anionic coordination spheres. ஸோ இது ஒரு டைப். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். CuNH3 4 times PtCl4. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் இருக்கான்னு தெரியாது, பட் இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CONH3 6 CD CN6. இதில் +3 சார்ஜ்,
இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் மேலே -3 சார்ஜ். இதை மாற்றி எழுதலாம். இன்னொன்று Cr NH36 CO CN6. ஸோ +3 -3. எப்பவுமே கேட்டையான தான் ஃபஸ்ட் எழுதுவோம். இது நீங்கள் எப்படி ஈஸியாக ரீகால் பண்ணலான்னா, இந்த காம்பவுண்டுக்கு உங்களுக்கு நேம் தெரியும், சோடியம் குளோரைட். கேட்டையான ஃபஸ்ட் எழுதுகிறோம், ஆனையான செகண்ட் எழுதுகிறோம். ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கோஆர்டினேஷன் ஸ்பியரை ஃபஸ்ட்டும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு கோஆர்டினேஷன் ஸ்பியரை செகண்டும் எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரே கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் பாசிட்டிவ் கோஆர்டினேஷன் ஸ்பியரும் நெகட்டிவ் கோஆர்டினேஷன் ஸ்பியரும் வந்துச்சுன்னா அது ஒரு டைப் எடுத்துக்கலாம். பட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த நீட், ஐஐடி, ஜேஇ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சார்ஜ் ஆன் தி கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு பார்த்துட்டோம். செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கைண்ட் ஆஃப் ligands. ஸோ லிகான்ஸோட டைப்பை பொறுத்து எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். ஸோ அதில் 2 டைப். ஃபஸ்ட்டு வந்து ஹோமோலிப்டிக். ஸோ இதில் ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் கூட கோஆர்டினேட் ஆகிருக்கும். கோஆர்டினேட்னா கோஆர்டினேஷன் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ எ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அல்லது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு இன்னொரு பேர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். எ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் in which the central metal atom or ion is coordinated with only one type of or one kind of ligand. So இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, K4FeCN6. இது ஒரு எக்ஸாம்பிள். டெட்ராமைன் காப்பர் 2 சல்ஃபேட். ஸோ இது நேம் எல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அல்லது அயன் ஒரே ஒரு டைப் ஆஃப் அல்லது ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் லிகாண்ட் கூட தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹோமோலிப்டிக் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்ரோலிப்டிக். ஹெட்ரோலிப்டிக் coordination compounds. இதில் பார்த்தீங்கன்னா central metal atom or ion is coordinated with more than one kind of ligand. Central metal atom or ion is coordinated na coordination bond form பண்ணிருக்குன்னு அர்த்தம். is coordinated with more than one kind of atom. Heteroleptic coordination compound, இது மீனிங் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் இஸ் கோஆர்டினேட்டட் வித் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் பிளாட்டினம் தான் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இது நைட்ரோ, வாட்டர், அம்மோனியா. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஹெட்ரோலெப்டிக் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சொல்லலாம். அதே மாதிரி CONH35Cl+2 இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் எடுத்துட்டிங்கனாலும் இதில் கோபால்ட் வந்து அம்மைன், அதாவது அம்மோனியா, குளோரின் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஹெட்ரோலெப்டிக் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். தென் PTNH3Cl2 இதுலேயும் பாருங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே heteroleptic coordination compounds.
If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.